பித்தலாட்டம்னா என்ன? கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. அதுதான் பொய். கவிதைக்கு பொய்யா சொன்னாலும் ஆஹா நீ எவ்வளவு அழகாக இருக்க தெரியுமான்னு ஒரு கவிஞன் சொல்கிறான்னாக்கா அது உண்மையாக எடுத்துக்கக்கூடாது. பாம்பு போல் உன்னுடைய கூந்தல்னாக்கா பயமாக இருக்கும், மீன் போல் கண்கள்னால் வறுத்து பொரிச்சிருவாங்க. இதெல்லாம் இல்லைங்க. இந்த பித்தலாட்டம்ங்கிற வார்த்தையும் பொய்யோடு சேர்ந்து வரும். பொய், புனை சுருட்டு, பித்தலாட்டம், இது மூணும் ஜோடி, மூணு திருடங்க. எப்படின்னு கேட்டால் பொய்யே ஒயிட் லை அப்படிங்கிறாங்க இங்கிலீஷில். அப்படின்னாக்கா அந்த பொய் சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லைங்க, அப்படி தான் ஆரம்பிப்போம். ஒரு பொய், ரெண்டு பொய், பொய் 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 பொய்யாக சொல்ல ஆரம்பிச்சிருவோம், பையாக பொய் சொல்லுவோம். அப்புறம் இந்த பொய் ஒன்று. புனை சுருட்டு அப்படின்னாக்கா இது அந்த காலத்தில் வந்த வார்த்தை. எப்படின்னு கேட்டாக்கா எதையாவது ஒன்று சொல்லணும்னாக்கா பனை ஓலையில் சுருளில் எழுதி சுருட்டி வச்சுருவாங்களாம். அதில் பூரை என்னடா எழுதியிருக்காங்கன்னா புனைந்த சுருட்டு. சுருட்டுன்னா இந்த சுருட்டு இல்லை, புனை சுருட்டு. அப்படின்னாக்கா இவனா கற்பனையில் என்னெல்லாமோ சொல்லி அதெல்லாத்தையும் எழுதி அதை ரோல் பண்ணி வச்சுருப்பான். கேட்டால் நான் பெரிய கவிஞன்பான். புனை சுருட்டு. மூன்றாவது பித்தலாட்டம். பித்தலாட்டம்ங்கிறது என்ன? ஒரு புறவி ஆட்டமோ இல்லை கரகாட்டமோ இல்லை. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அது என்ன பொருளுங்கிறது அவர் சொன்னாதானே நம்ம சொல்ல முடியும். பித்தளை ஆடகம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் சேர்ந்தது தான் பித்தலாட்டம். ஏமாற்று வித்தைக்காரன். பித்தளைங்கிறது மட்டமான ஒரு உலோகம், கருத்து போயிடும். ஆடகம்ங்கிறது உயர்ந்த பொன். இந்த ஆடகம்ங்கிற வார்த்தையை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லுவார். ஆடகச் சீர்மணிக்குன்றே இடையரா அன்புனக்கு ஊடகத்தே நின்றருளத் தந்தருளன் இறையோனே. அப்படின்னா ஆடக பொன் அப்படின்னாக்கா பொன்னால் ஆகிய மலை போல் இருக்கிற சிவபெருமானே. ஆடகம்ங்கிறது உயர்ந்த ஒரு பொன், பித்தளைங்கிறது மட்டமான ஒரு உலோகம். நான் பித்தளையை தங்கமாக காட்டுகிறேன் அப்படின்னு ஒருத்தன் நல்ல வார்த்தை ஜாலத்தினால நம்மளை ஏமாத்திடுவான். பித்தளையை நல்லா பல பல பலன்னு பாலிஷ் பண்ணி பற்றியா இது தங்கம் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. முந்தையெல்லாம் தெருவில் ஒரு வித்தை காட்டுறவன் வருவான். அவன் இந்த தாயத்தை கட்டினேன்னா நீ எண்ணினதெல்லாம் நடக்கும் அப்படிம்பான். நம்மளும் காசை கொடுத்து அவன் கொடுக்குற அந்த முண்டால கட்டும்பான். நீ பொம்பளைங்களெல்லாம் நீ கழுத்தில் போட்டுக்கோம்பா, புருஷன் உன் பேச்செல்லாம் கேட்பான்னுட்டு நம்மளும் அதை வாங்கி போட்டு வருவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அது கையெல்லாம் குத்தும். அது வெறும் அலுமினியம் இல்லாட்ட தகரத்தில் பண்ணியிருப்பான். அவன் பண்ணுறது பித்தலாட்டம். எப்படிங்க ஒரு தாயத்து வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடுமா? பித்தளையை ஆடகமாக காட்டக்கூடிய அளவுக்கு வார்த்தை ஜாலம் எவன் சொல்கிறானோ அவன் பித்தலாட்டக்காரன். பித்தளை ஆடகம், பித்தளை ஆடகம்காரன் வந்து இந்த பித்தளை வந்து பித்தளை ஆயிடுச்சு, ஆடகம்ங்கிறது பித்தல் ஆட்டமாக ஆயிடுச்சு. ஆக மொத்தம் பித்தலாட்டம்னு ஆனதற்கு இனிமேல் யாரான்னு சொன்னாங்கன்னாக்கா அது பொண்ணு பித்தளையும் ஒன்றா நம்மளை நினச்சி ஏமாத்துறாங்க பாரு, அவங்க தான் பித்தலாட்டக்காரங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் முதல்ல ஒரு பாட்டு பாடினேனே, என்னது அது? கண்ணுக்கு மை அழகு பாடினேன்ல. இந்த கண்ணு சம்பந்தமாக ஒரு பழமொழி இருக்கே, இப்போ கதை சொல்ல போகிறேன். கிரிப்பட்டினம் அப்படின்னு ஒரு பட்டணத்தில் ஒரு ராஜா. அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா, குடிமக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவனுக்கு கண்மணின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தாயில்லா பிள்ளை. அவளோட ரொம்ப அழகாக விளையாடிட்டுருப்பான். இந்த ஆடுபுலி ஆட்டம்லாம் கூட ஆடுவான். ஆடுபுலி ஆட்டம் உங்களுக்கு தெரியுமா? அது கூட சொல்லித்தரணும் உங்களுக்கு. 15 ஆடு 3 புலியை வச்சு ஒரு விளையாட்டுங்க. அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா தாத்தா பேரனுக்கு சொல்லி தருவார். பேரனுக்கு தெரியாது எங்கே ஆடை வைக்கணும். நீங்கள் வைக்காத ஆடு வெட்டிடும், ஆடு வெட்டப்பட்டுரும், புலி வந்து சாப்பிட்டுடும்பாங்க. அங்கே புலி என்ன, அந்த ஆடை என்ன, எல்லாம் சோழி, பெரிய பெரிய சோழி. நம்ம இப்போ பிளாஸ்டிக் காயின்லாம் வச்சு விளையாடுறோமில்ல, அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இதையும் சொல்கிறேன். சோழி கையில் பட்டால் அவ்வளவு நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு சோழியை கொடுத்து விளையாட சொல்லுவாங்க. இப்போ நம்ம அங்கே போகலாம். இந்த மகாராஜா கண்மணியோட ஆடு புலி ஆட்டமெல்லாம் ஆடுவாராம். அந்த குழந்தை தாய் இல்லாத குழந்தைங்கிறதுனால அவளோட ரொம்ப நேரம் செலவு பண்ணுவாராம். ஒரு நாளைக்கு மந்திரி வந்து சொன்னார், ராஜா நான் ஒன்று சொல்கிறேன் கோச்சுக்காதீங்கோ, இந்த ராஜகுமாரி கண்மணி வந்து அவளுடைய தோழிகளோட விளையாட போகிறா. ஆனால் சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துன்னு ஒருத்தரோடையும் விளையாட மாட்டேங்கிறா.
என்னன்னு தெரியல. அப்படியா, நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி நம்ம விளையாடலாமா அப்படின்ன பொழுது, ஆடு புலி விளையாடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தாலும். கொஞ்சம் நேரம் கழித்து அவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, எல்லா காயினையும் அப்படியே நகர்த்தி விட்டு அந்த ஆடு ஈடு புலி எல்லாத்தையும் கலைச்சி போட்டு ரூம்குள்ளே ஓடி போயிட்டா. அவளுடைய அந்தப்புறத்துக்கு ஓடி போயிட்டா. ராஜாவுக்கு என்னன்னே புரியல. அவள் சாயங்காலம் ஆச்சுன்னா அங்கே விளையாட மாட்டேங்கிற, இங்கே சாயங்காலமாக விளையாடின்னு இருக்கிற போது திடீர்னு போயிட்டா. அப்போ இதில் என்னமோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகிட்ட கேட்குற போது, அது மாலைக்கண் நோயாக இருக்கும் சுவாமி அப்படிங்கிறார் மந்திரி. மாலைக்கண்ணாக்கா நைட் பிளைண்ட்னஸ், இன்னைக்கு இங்கிலீஷில் சொல்கிறீங்களே. சாயங்காலம் ஆச்சுனாக்கா, அதாவது சூரிய ஒளி மங்க மங்க கண்ணு தெரியாது, திருப்பி காலையில் நல்லா தெரியும். இந்த குறைவான வெளிச்சம் இருக்கிற இடத்துல கண் பார்வை கம்மியாக இருக்கும். அதுவாக இருக்குமோ? இல்லையே, அவளுக்கு ஊட்டச்சத்தெல்லாம் ஒன்றும் குறைவில்லையே, லட்டு ஜிலேபி ஜாங்கிரி எல்லாம் தானே சாப்பிட்றான்னார். எனக்கு தெரியலம்மா அரசே, எனக்கு மனசில் பட்டதை சொன்னேன். உடனே தண்டோரா போட்டு எல்லா மருத்துவர்களையும் வரவழை அப்படின்ட்டார். அவ்வளோதான். முரசு அறையிறதுங்கிறது அந்த காலத்தில், இப்போ நீங்கள் செல்ஃபோனில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை, ஒன்றுமில்லாத விஷயத்தை ஒருத்தர்லேருந்து 100 பேருக்கு அனுப்பி அது 100 1000 ஆகி 1000த்தில் நம்மகிட்டே திருப்பி வரும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆளை கூப்பிட்டு டும் 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 டும், இதனால் சகலமான ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், இதுதான் முதல் வரி. எந்த விஷயமா இருந்தாலும் இதுதான். அரசவையில் ராஜகுமாரிக்கு கண் வைத்தியம் செய்வதற்காக எந்த மருத்துவர் இருந்தாலும் அவர் அரண்மனைக்கு வரலாம், எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னு தேசங்கள்லேருந்தா, மற்ற தேசங்கள்லேருந்தெல்லாம் எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க. முதல்ல ஒருத்தர் வந்தார், அந்த பொண்ணை உட்கார வச்சு புகை போட, 4 நாள் புகை போடுறான், வியாதி பூடுறான்னார். அந்த பொண்ணு, அப்பா எனக்கு இவர் வேண்டாம், முதல்ல விரட்டுப்பா அப்படின்னுட்டு. அப்புறம் கேரளாலேருந்து ஒருத்தர் வந்தார். ஓ, இது குட்டிச்சாத்தாண்ட பணியானு அப்படின்னார். அப்பா இவர் குட்டிச்சாத்தான்லாம் சொல்கிறார், இவரும் வேண்டாம்ப்பா விரட்டுங்கப்பான்ட்ட. அப்படியே ஒத்தொத்தரா ஒரு ஆளாக வந்து சொல்கிறான். நான் வந்து மருந்து கொடுக்குறேன், 4 நாள் குளிகை கொடுக்கும்னு. குளிகையெல்லாம் நீ கொடுக்கவே வேண்டாம். ஆனால் மந்திரி கூடவே நிற்கிறாரு. மந்திரி கூடவே நின்னா கூட யாரை பார்த்தாலும் நம்பிக்கை வரமாட்டேங்குது. 4 நாளில் வைத்தியம் போய் என்னோடய வைத்தியம் பலித்து விடும், அதெல்லாம் இல்லை. அந்த பொண்ணுக்கும் பிடிக்கலை. அந்த நேரத்தில் ஒரு குரத்தினாக்கா நம்ம ஊரில் இப்போ இந்த டால்டா டப்பா பாசிமணி போட்டிருக்காளே, அவை இல்லை. குரத்தி என்பவள், குறி சொல்பவள், மலையில் வாழறவங்க. உங்களுக்கு குறவஞ்சின்னுட்டு தமிழ் இலக்கியத்தில் கேட்டிருக்கீங்களா? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் அப்படின்னு குறவஞ்சி நாட்டியமெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குரத்தி, மலைக்குரத்தி ஓடி வந்து கூடக்குள்ளே எதுமோ வச்சுன்னு வந்திருக்கா. அந்த குறி சொல்கிற கட்டையும் கையில் வச்சுக்கிட்டு ஓடி வந்து, அரசே உங்களுடைய மகளுக்கான மருந்து இதோ இருக்கிறது அப்படிங்கிறான். நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னா, ஒரு ஓலையை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறான். இதில் எழுதியிருக்க அந்த மருந்து அப்படின்ன உடனே அவர் எடுத்து பார்க்குறார் ராஜா. எனக்கே புரியவில்லை, மந்திரி உங்களுக்கு தெரிகிறதா பாருங்கள் அப்படின்னு மந்திரி கிட்ட கொடுக்குறார். மந்திரி அதை இப்படி பார்க்குறார், அப்படி பார்க்குறார். 4 புள்ளிகள் தெரிகின்றன, அவ்வளவுதான். என்னப்பா 4 புள்ளிகளை வச்சுருக்கியே அப்படின்னு மந்திரி கேட்டபோது, இல்லைங்க நான் பச்சைமலையிலேருந்து வரேனா, அங்கே ஒரு முனிவர் இருக்கிறாரு, அவர் தான் என்னை கூப்பிட்டு இந்த மருந்து தான் ராஜகுமாரி கண்ணை சரியாக்கும், நீ போய் ராஜாட்ட சொல்லு அப்படின்னார். அந்த முனிவர் எங்கே இருக்கார் அப்படின்னாக்கா, எங்கள் மலைக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசை போட்டுட்ருக்கிறாரு, அங்கே தானே அவரை பார்த்துருக்குறேன் அப்படின்ன உடனே, நீங்கள் வேணால் அங்கே போகிறீங்களா அப்படின்னு கேட்குறா.